அப்படியே மழை வருது. சந்தோஷம். அது லைட்டா தூரிட்டு போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் கன்னியாகுமரியில் வந்து எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லோரும் ஒரு 3 o'clock போல் அக்கா வீட்டிலேருந்து கிளம்பி கன்னியாகுமரிக்கு வந்து அத்தா வந்து காரில் கூப்பிட்டு போனாங்க. அப்புறமேட்டு தம்பி தங்கச்சிங்க எல்லோரும் வந்து பைக்கில் பின்னாடி வந்தாங்க. கிளம்பும்போது வந்து மழை வர மாதிரியே இருந்துச்சு. மழை வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே போனோம். கரெக்டாக கன்னியாகுமரி அந்த உள்ள பீச் பக்கத்தில் போகும்போது லைட்டாக துள்ளி போட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நினச்சோம் ஐயோ மழை வந்துடும் அப்படின்னு நினச்சோம். அப்புறமேட்டு வந்து மழை வந்து உடனே போயிருச்சு. மழை வந்தோம் அப்படின்னா நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். பர்வீஷ் வச்சதுனால மழை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் அதே மாதிரி மழை வந்து வரலை. காரில் போகும்போதே கடல் வந்து தெரிஞ்சிச்சு. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே எப்போ அதை போய் பக்கத்தில் போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நேராக கடலை பார்க்குறதுக்கு தான் போனோம். கடலை பார்த்தோன்னே தங்கச்சிங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. போட்டிங் போகலாம் அப்படின்னா நம்ம காலையில் வந்து தான் போட்டிங் போயிருக்கலாம். நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். அதனால் வந்து கடலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். மண்ணில தெரியுமா நாங்கள் எல்லாருமே கடலில் இறங்கி கால் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது கடல் வந்து அலை அப்படி நிறைய வந்துகிட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் கால் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலையே வரல. நாங்களும் அலை வரும் கால் நினைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தால் வர அலையெல்லாம் பாதி தூரத்துலேயே போயிருது. 15 நிமிஷமாவது வெயிட் பண்ணியிருப்போம். அப்புறமேட்டு ஒரு அலை வந்துச்சு. ஒரு வழியாக கால் நினச்சிட்டோம். அப்புறமேட்டு அங்கேருந்து போலீஸ்காரங்க வந்து எல்லோரும் கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு, இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே வந்து திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் வந்து 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்க கடைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி பார்க்கும்போது அங்கே வந்து என்ன பலூன் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நான் வந்து பலூன் ஷூட் பண்ணதே கிடையாது. எவ்வளோன்னு கேட்டோம். 50 ரூபாய்க்கு வந்து 10 குண்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் எல்லாருமே வந்து மாறி மாறி சுட்டுட்டு இருந்தோம். என் தம்பி தான் வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணான். போய் ஒரு பலூன் ஷூட்டு அவன் பாட்டு வந்துட்டே இருக்கான். அப்புறம் நினச்சி ஈஸி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் போனேன். நான் போய் அந்த துப்பாக்கி பிடிக்கிறேன்
என்னால் பிடிக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. வேறு காற்று வேறு அங்கே பயங்கரமாக அடிச்சிட்டே இருந்துச்சு. அதில் வந்து துப்பாக்கி நம்ம தூக்கி வைக்கும் போது அப்படி ஆகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து சுடலை, அப்புறம் மாறி மாறி எல்லோரும் சுட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ரிஜிதா வந்து ஷூட் பண்ணால், அப்புறம் என் தம்பி ஷூட் பண்ணால், அப்புறம் வந்து அஜி வந்து 2 திருப்பு சுட்டா, அவள் வந்து சுடலை. அப்புறம் நானும் 2 திருப்பு ட்ரை பண்ணேன். 2வது தடவை வந்து கரெக்டாக சுட்டுட்டேன். அப்புறம் எங்களோட ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக சுட்டாங்க. அப்புறம் ஜி வந்து செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணால் அப்பயும் வந்து ஷூட் பண்ண முடியல. அப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் 2 டைம்ஸ் வந்து சுட்டோம். பலூன்லாம் ஷூட் பண்ணி முடித்தோடனே அப்புறமேட்டு வந்து அங்குள்ள கடைகளுக்கெல்லாம் போய் தங்கச்சிங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க கிளிப்ஸ் அப்படிலாம். வர வழியில் வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு வந்து நாங்கள் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் பஸ்ஸுக்காக. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் அங்கே உள்ள கடையில் வந்து டீ, காஃபி, அப்புறமேட்டு வந்து பஜ்ஜி, ஜூஸ் எல்லாமே குடித்தோம். ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பஸ்ஸு ரொம்ப லேட்டாக வந்துச்சு. ஒரு 6-6:30 போல் தான் பஸ் வந்துச்சு. அப்புறமேட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து பயங்கர கூட்டம், இடமே யாருக்குமே இடம் இல்லை, எல்லாருமே நின்றுட்டு தான் வந்தோம். இந்த கம்மல் வந்து கன்னியாகுமரியில் வந்து தங்கச்சி வாங்கினது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்து. நிறைய திங்ஸ் வந்து ரேட் அங்கே நிறைய கம்மியாக இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து இந்த கிளிப்ஸ் எல்லாமே தங்கச்சி வந்து அவள் ஃப்ரெண்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பேர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் இதை எடுத்தா. எல்லாமே அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக எடுத்து வச்சுருக்கா. எல்லா பட்டர்ஃப்ளையும் வந்து கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் வந்து பர்விஷ்க்கு வந்து ஒரு 4 டிஷர்ட் எடுத்தேன். ஒரு 4 டிஷர்ட் வந்து 100 போட்டிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியும் அழகாக இருந்துச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்து பர்விஷ்க்கு போட்டு பார்த்தேன். அவனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் இந்த நாள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிஸ்டர்ஸ் கூட எல்லாம் வெளில போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். பை.